30% apples out of 450 are rotten. How many apples are good in condition? 450 ஆப்பிள்களில் 30% அழுகிவிட்டது எனில் நல்ல ஆப்பிள்களின் எண்ணிக்கை. கொடுத்துருக்கிற சம்மில் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 450 ஆப்பிள்ஸில் 30% அழுகிருச்சுன்னு சொல்கிறாங்க. அழுகாத ஆப்பிள்கள் நல்ல ஆப்பிள்களின் எண்ணிக்கை எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஸோ 30% அழுகிருச்சு அப்படின்னா மீதி எவ்வளோ பர்சன்டேஜ் அழுகாமல் இருக்கும்? 70% வந்து நல்ல கண்டிஷனில் இருக்கும். அப்போது நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த 450ல் 70% எவ்வளோன்றதை கண்டுபிடிச்சோம்னா இதுக்குரிய ஆன்சர் கிடச்சிரும். ஸோ 70% ஆஃப் 450 இதுதான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். பர்சன்டேஜ் அப்படின்றதுக்கு பதிலாக டிவைடட் பை 100ம் ஆஃப் அப்படிங்கிறதுக்கு பதிலாக இன்டூவும் போடணும். ஸோ 70% அப்படிங்கிறத 70 டிவைடட் பை 100ன்னு எழுதலாம். ஆஃப்க்கு பதிலாக மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் இன்டூ இந்த நம்பர் அப்படியே எழுதிக்கணும் 450. இங்கே ஒரு 0 இங்கே ஒரு 0 கேன்சல் பண்ணிடலாம். இங்கே ஒரு 0 இங்கே ஒரு 0 கேன்சல் பண்ணிடலாம். மீதி என்னென்ன நம்பர்ஸ் இருக்குது? இங்கே ஒரு 7 இருக்குது இன்டூ ஒரு 45 இருக்குது. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். 45 இன்டூ 7 7 5s are 35 ரிமைனிங் 3 4 7s are 28 28 plus 3 315. The answer B. இரண்டு எண்களின் கூடுதல் 7 மற்றும் பெருக்கல் பலன் 10 எனில் அந்த எண்களின் வர்க்கங்களின் கூடுதல் என்ன? The sum of any two numbers is 7 and their product is 10. Find the sum of their squares. இரண்டு எண்கள்னு கொடுத்துருக்காங்க. அந்த இரண்டு எண்கள் வந்து a, bன்னு எடுத்துக்கிறோம். அதோடைய கூடுதல் வந்து 7ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ a + b = 7 மற்றும் பெருக்கல் பலன் 10ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஏபி பெருக்கல் பலன் ஏபி = 10 அப்படின்னு எடுத்துக்கலாம். என்ன கேட்டிருக்காங்கன்னா வர்க்கங்களின் கூடுதல் கேட்டிருக்காங்க. அப்போது வர்க்கம் அப்படின்னா ஸ்கொயர் ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயரோட கூடுதல் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். நமக்கு a + b the whole square ஃபார்முலா தெரியும். ஸோ a + b the whole square is equal to a square plus b square plus 2ab. இப்போ இந்த ஃபார்முலாவில் பாருங்கள் என்னென்ன வேல்யூ நமக்கு இருக்குது அப்படின்னா a + b வேல்யூ இருக்குது, ab வேல்யூ இருக்குது. கேட்டிருக்கிறது என்னென்னா a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் வேல்யூ கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ஃபார்முலாவில் நம்ம அப்ளை பண்ணணுன்னாலே நமக்கு தேவையான ஆன்சர் கிடச்சிரும். இதை எப்படி மாற்றி எழுதலாம் அப்படின்னா a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் அதை மட்டும் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வச்சுட்டு மீதி இருக்கிற நம்பரை ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போனோம் அப்படின்னா a + b the whole square minus 2abன்னு கிடைக்கும். இதில் அப்படியே நம்ம இந்த வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் is equal to a + b வந்து 7 ஸ்கொயர் மைனஸ் 2 இன்ட்டு ab வேல்யூ 10. ஸோ 2 இன்ட்டு 10. ஸோ 7 ஸ்கொயர் வந்து 49 minus 2 10s are 20. 49 minus 20 is 29. ஸோ ஆன்சர் இஸ் D. இந்த கொஸ்டினில் இந்த நம்பர்ஸை சிம்பிளிஃபை பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம இந்த 789 அப்படிங்கிற நம்பரை ஏன்னு எடுத்துக்க போகிறோம். அடுத்து 211 அப்படிங்கிற நம்பரை பின்னு எடுத்துக்கிற போகிறோம். கொடுத்துருக்கிற கொஸ்டினில் இருக்கிற நம்பர்ஸை ஏ அண்ட் பியாக மாற்றி எழுதியிருக்கிறோம். இப்போ ஏ 3 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணுறோம். a இன்ட்டு ஏ வந்து a க்யூப்னு எழுதலாம். அதே மாதிரி b இன்ட்டு பிங்கிறத b க்யூப்னு எழுதலாம். டிவைடட் பை a இன்ட்டு ஏ ஸ்கொயர் மைனஸ் a இன்ட்டு b ஏபி ப்ளஸ் b இன்ட்டு பி ஸ்கொயர். மேலே இருக்கிற டேர்ம் பாருங்கள் a க்யூப் ப்ளஸ் b க்யூப். அதோட ஃபார்முலா என்னென்னா a ப்ளஸ் b இன்ட்டு ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர். a க்யூப் ப்ளஸ் b க்யூப் அதெல்லாம் இந்த வேல்யூஸ் போட்டோம் அப்படின்னா a ப்ளஸ் b இன்ட்டு ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்கும். டிவைடட் பை ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர். நியூமரேட்டரில் இருக்கிற டேர்ம் பாருங்கள் இந்த டேர்மும் டினாமினேட்டரில் இருக்கிற டேர்மும் சேமாக இருக்குது. ஸோ இது ரெண்டையும் நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு என்ன மீதி கிடைக்கும் அப்படின்னா a ப்ளஸ் b கிடைக்கும். இப்போது கொடுத்துருக்கிற சம்மில் பாருங்கள் நம்ம ஏங்கிறது 789 பிங்கிறது 211. அப்போது a ப்ளஸ் b அப்படின்னா 789 ப்ளஸ் 211. இது ரெண்டு நம்பர்ஸையும் ஆட் பண்ணோன்னா நமக்கு 1000 கிடைக்குது. ஸோ ஆன்சர் B.